சூப்பரான ஆம்லெட் பஜ்ஜிங்க பாருங்க, அருமையாக வந்திருக்கு பாருங்க. இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த ஆம்லெட் போட்டு இதில் பஜ்ஜி போடலான்னு இருக்கேன். நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, முட்டை பஜ்ஜிலாம் சாப்பிட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி ஆம்லெட் போட்டு அதில் பஜ்ஜி போட போகிறேன். ஒரு புது விதமான டேஸ்ட்டில். பாருங்க, 3 முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிங்க. மூணு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை, அதையும் இதில் போட்டுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க. நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிடுங்க. பெப்பர் பொடி, கொத்தமல்லி தழை, வெங்காயம் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. பசங்களுக்கு சாயந்தர நேரத்தில் பண்ணி கொடுத்தா ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், இது கடையில் தான் வாங்கினேன். இது 200 கிராம் அளவு. இந்த மாவில் நம்ம 3 முட்டை தான் எடுத்துருக்கோம். அதுக்கு 100 கிராம் மாவு சேர்க்க போகிறோம். இது கட் பண்ணி ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இல்லை பாதி கொட்டினா போகிறோம். அவ்வளோதாங்க. இல்லை லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே மாவை கரைச்சிக்கணும். இந்த மாவில் உப்பு சேர்த்துருக்கு ஏற்கனவே, நீங்கள் சேர்க்க வேணாம். நீங்கள் வீட்டிலே மாவு வச்சு பண்ணுறதா இருந்தால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக அப்படியே ஊற்றி திக்காக கலந்துக்குங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி அப்படியே மாவு ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இந்த ஆம்லெட்டில் மாவு அதில் ஒட்டணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக போட்டால் மாவு அதில் பிடிக்காது, பஜ்ஜி நல்லா இருக்காது. பாருங்கள், பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ முட்டையை கலக்கி வச்சு முட்டையை ஆம்லெட் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். நல்ல சூடானதான் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுங்க. நான் ஆம்லெட் அப்படி தீஞ்சிரும். மீடியமாக வச்சுட்டு ஆம்லெட் போட்டுவிடுங்க. வச்ச முட்டையில் ஊற்றிங்க.
பிரட்டி போட்டு 2 பக்கம் நல்லா வேகட்டும். ஆம்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றிக்குவோம். பஜ்ஜி போட்டு எடுக்க ஒரு 1/2 லிட்டரு எண்ணெய் ஊற்றிங்க. ஆம்லெட்டை இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்குவோம். பஜ்ஜி போடுறதுக்கு அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்தால் பஜ்ஜி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிங்க. ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். பார்த்தீங்கன்னா இது அப்படியே பஜ்ஜி போட்டு எடுத்துட வேண்டியதான். மாவில் ஃபிட் பண்ணி அப்படியே பஜ்ஜி போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி அதில் போடுங்க. எண்ணெயில் மாதிரி ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணி எல்லாத்தையும் போட்டுருங்க. ரெண்டு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. ஏற்கனவே ஆம்லெட் வெந்திருக்கனால மாவு வெந்ததும் டக்குன்னு எடுத்துடலாம். எல்லா ஆம்லெட்டையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, சூப்பராக நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அருமையாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் ஆற விட்டு டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். சூப்பரான ஆம்லெட் பஜ்ஜிங்க பாருங்க, அருமையாக வந்திருக்கு பாருங்க. ஈவினிங் டயத்தில் பசங்கள்லாம் பண்ணி கொடுங்க, நீங்களும் பண்ணி பாருங்கள்.